ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காராமணி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ அதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு காராமணியை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கேன், 2 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 3 விசில் வரட்டும். பாருங்கள், குக்கர் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் எல்லாமே நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சூப்பரான நல்ல டேஸ்டியான காராமணி பிரியாணி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.